கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்ததன் மூலம் நம் இருதயங்களில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு எப்படிப்பட்டது? ரோமர் 5:6-8-10 வாசிக்கிறோம். தேவன் நம்மேல் வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? நமது பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது, பாவிகளாய் இருக்கும்போது, சத்துருக்களாய் இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். இப்படிப்பட்ட தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. யோவான் 5:42 வாசிக்கிறோம். உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உபத்திரவங்கள், துன்பங்கள், வியாகுலங்கள் வரும்போது நாம் தேவனுடைய அன்புக்குள் இல்லாமல் போகிறோம். எபேசியர் 6:23 வாசிக்கிறோம். விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக என்று பவுல் சொல்கிறார். 2 தெசலோனிக்கர் 3:5 வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை தேவனை பற்றும் அன்புக்கு நேராக நடத்துவாராக என்று. கர்த்தர் நம் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கு நேராக நடத்தும்போது நம்முடைய இருதயத்திலே தேவ அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் தேவ அன்பை எப்படி வெளிப்படுத்துவது? 1 யோவான் 2:5 வாசிக்கிறோம். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கிறது என்று. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது தேவ வசனத்தை நாம் கை கொள்ளும்படி நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறார். சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். தேவ அன்பு நமக்குள் இருக்கும்போது நாம் தேவனை நேசிக்கவும் தேவனால் பிறந்தவர்களையும் நேசிக்கவும் ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். நாம் மனிதர்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தும். சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கும் போது அந்த நம்பிக்கை நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. ரோமர் 5:2 வாசிக்கிறோம். தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. ஆம் பிரியமானவர்களே, நாம் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வோம். தேவ அன்பினாலே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். தேவ அன்பினாலே நாம் சத்துருக்களை நேசிப்போம். ரோமர் 5:5 வாசிக்கிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.